ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லங்கா ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்கு. 103 டிகிரி காய்ச்சலையும் பொருட்படுத்தாம தான் இந்த விளைவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருந்த டிடி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்த நடிகர் விஷாலினுடைய உடல்நிலை பற்றியும் எதனால அவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு பற்றியும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சிலர் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது, இயக்குனர் பாலா டிரெக்ஷனில் வெளியான அவனிவன் படத்தில் விஷால் மாருகன் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். பலரும் இதை பயிற்சியின் மூலமாக தான் விஷால் இப்படி நடிச்சிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஷாலுடைய இந்த மாருகன் தோற்றதுக்காக அவரோட கண்களை தற்காலிகமாக மாற்றி அமைச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனால் வந்த பக்க வழிகள் தான் விஷாலுக்கு மைக்ரேன் அப்படின்னு ஒற்றை தலைவலி. இந்த பிரச்சனையால் விஷால் பல வருடங்களாக அவதிப்பட்டு வராரு. அந்த வழியை மறக்கிறதுக்காக அவர் சில பழக்கங்களை கையில் எடுத்தார். அதோட விளைவாக அவரோட உடல்நிலை இன்னும் மோசமாக போகிறதுக்கு காரணமா? இதில் தொடர்ந்து இந்த தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஃபீவர் தான் சில நாட்களில் குணமாகிடுவார் அப்படின்னு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா விஷாலுடைய மேனேஜர் அரியரன் என்ன சொல்லியிருந்தார்னா, விஷால் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அட்மிட் ஆகலை, அதெல்லாம் வெறும் வதந்தி தான். அவர் டாக்டர்ஸுடன் அட்வைஸ் படி வீட்டில் ஓய்வெடுத்துட்டு இருக்கார். 2 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு துப்பறிவாளன் 2 படத்துடைய ஷூட்டிங்லாம் அவர் ஜாயின் பண்ணிடுவார் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் விஷாலுடைய நண்பரும் நடிகர் மனா அரியா விஷாலை அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் அரியாவும் விஷாலும் பல வருடங்களா நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அரியாவுக்கு ஏன் விஷாலுடைய உடல்நிலை பற்றி தெரியாமல் போச்சு அப்படின்னா, விஷால் நண்பர்களுடைய தொடர்பர் தவிர்த்துட்டு சென்னை போர் கிளப்பில் இருக்கிற அவருடைய வீட்டில் தங்கியிருக்காராமா. அந்த வீட்டை வெளிப்பக்கமாக பூட்ட சொல்லிட்டு யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லி வாட்சி பண்ணிட்டு சொல்லியிருக்காராமா. மேலும் இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே 2-3 நாட்கள் தூங்கிட்டே இருப்பாராமா. அதே போல் கண்முழிச்சு இருந்தாலும் 2-3 நாட்கள் தொடர்ந்து கண்முழிச்சிட்டே இருப்பாராமா. இதுதான் விஷாலுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மதகத ராஜா மீடியாவில் விஷாலுடைய நிலைமையை பார்த்த ஆர்யா மும்பையிலிருந்து உடனே கிளம்பி வந்திருக்காரு. அவரும் விஷாலுடைய மற்ற நெருக்கமான நண்பர்களும் சேர்ந்து விஷாலுடைய வீட்டுக்கே போய் வீட்டுக்குள்ளே இப்படி அடைஞ்சே கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. மேலும் நேற்று மதியம் ஆர்யாவுடைய ஹோட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போய் அங்கேயே அவரை லஞ்சம் சாப்பிட வச்சு பழைய கதைகளை எல்லாம் பேசி கலகலப்பாக வச்சுட்டுண்டுட்டு, நீ ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நாங்கள் உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஷாலை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சியில் முழு மூச்சுடன் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகர விஷாலுக்கு வைரல் ஃபீவராக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு வேற உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உறுதியாக அவர் மீண்டு வந்து விடுவார் அப்படின்னு தான் மகிழ்ச்சியான விஷயம்.